சேட்டையெல்லாம் செய்யறது சின்ன சின்ன பருவம், ஆசையெல்லாம் உங்களுக்கு கல்வியனும் செல்வம் காண கருங்கு அப்படி வருங்களா? எந்த இடத்துல முடிச்சு எந்த இடத்துல எடுக்கிறதுன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பிளேபேக் சிங்கிங்ல வரும்போது 97ல தேவா சாருக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு. அதுக்கப்புறம் பெரிய பிரேக் எனக்கு. நான் 2002ல மறுபடியும் ரீஎன்ட்ரி. தீனா சாரோட வித்யாசாகர் சார். வித்யாசாகர் சார் என்ன பாட்டு? ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் சிங்காரியா நாம் போறந்தேன், காவேரி பட்டணத்தில் கச்சிதமா நான் வளர்ந்தேன், பன்ரொட்டி பூக்கடையில் பாவாடையில் நான் திரிஞ்சேன். சரியான ஹை பிச். அதுவும் வாடி மச்சினியே ஒரு சிட தேடி மச்சினியே குனிஞ்சா நிமிந்தா மன பூத்தி இருக்குது அணைச்சு கொள்ளடியே. பார்த்திபன் கனவு சாங் கேட்டுட்டு தினா நான் வந்து என்ன பாட்டு முத்து முத்தா பெஞ்ச மழை தன்னே நானே அந்த முகிலில தொங்குதடி தன்னே நானே சோ சிட்டு சோழ சிட்டு மாவிடிச்சு புட்டு மாமனுக்கு கொட்டு. நாங்க சிங்கப்பூர்ல பயங்கர ஹிட் இந்த பாட்டு, பப்ல எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன பாட்டு? நான் ஃபர்ஸ்ட் பாடினது 97ல தேவா சாருக்கு தான். என்ன பாட்டு? 97ல சாதி சனம்னு ஒரு படம். ஓகே. மச்சானே மச்சானே புத்திக்க மாறாப்பு விலகாது பார்த்துக்க போடுங்க மில்லி அப்படின்னு ஒரு சாங் தேவா சார் 97ல. அந்த படத்தோட இயக்குனர் வந்து என் கணவரோட நண்பர். அவர் வந்து நிறைய கச்சேரிகள் என்னை பார்த்து இப்போ நம்ம படம் பண்ணும்போது இந்த பொண்ணுக்கு ஒரு பாட்டு கொடுக்கணும் அப்படியாக வந்த பாட்டு அந்த பாட்டு. பிஃபோர் கோயிங் டு த நெக்ஸ்ட் டாபிக்ல இந்த டைமில் பேரலாக இன்னொரு விஷயம் இருக்குது. எனக்கு வந்து மிமிக்ரி அப்படின்னு நான் பண்ண ஆரம்பித்தது வந்து மயில்சாமி லக்ஷ்மணுடைய சிரிப்போ சிரிப்பு தான். அதுதான் மெயின். நான் இப்போவும் எப்போ மேடைக்கு வந்தாலும் அதை சொல்லுவேன், அண்ணன் இல்லைனா நான் இல்லை அப்படின்னு. அந்த மிமிக்ரி இதை பற்றி நீங்கள் ஏதாவது ரசித்தது உண்டா? அவங்க இது தெரியும் உங்களுக்கு, அவங்க 87ல 88ல கேசட் போட்டாங்க. அப்போ நீங்கள் லக்ஷ்மண் ஸ்ருதியில் இருக்கும்போது அவர் ஏதாவது அதுக்கு முன்னாடி மயில்சாமின்னு எனக்கு தெரியும். எனக்கு லக்ஷ்மண் ஸ்ருதி லக்ஷ்மண் அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடியே மயில்சாமின்னா நாங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தோம். அவர் மசூதி ஸ்ட்ரீட்டில் இருந்தார் அப்போ கோடம்பாக்கம். நாங்கள் வந்து அந்த 100 ஃபீட் ரோடில் இருந்தோம். அப்போ 100 ஃபீட் ரோடு அவ்வளோ பெருசு கிடையாது, சின்னது. அப்போது ரவி நிசேகன் அவர்களுக்கு அவர் மிமிக்ரி பண்ண வருவார் அவர். அப்போவே அறிமுகம் பண்ணா எனக்கு. அதுக்கப்புறமா லக்ஷ்மண் ஸ்ருதியில் வந்ததுக்கப்புறம் இவங்க சிரிப்பு பண்ணி இவங்க 2 பேர் நிறைய நிகழ்ச்சிகளை அப்போ அவர் மிமிக்ரி பண்ண வருது. அப்படி வரும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கச்சேரியில் மிமிக்ரி இருக்கும், பிரேக் இருக்கும். ஆமாம், ஒரு 10-15 நிமிஷம் பிரேக் இருக்கும், டீ பிரேக் மாதிரி. அப்போ இவங்க மிமிக்ரி இருக்கும். அப்போது இப்போ நிறைய இருக்கு இல்லைங்களா? அப்போ வந்து ரொம்ப அப்போ மிமிக்ரின்னு பார்த்தீங்கன்னா தாமுன்னா இவங்க, அப்புறம் நம்ம மனோரமா வாய்ஸ் மாதிரிலாம் பேசுவார் சிவகுமார், தீபன் அவர். இப்படியாக தான் கொஞ்சம் ஒரு சிலர் தான் இருந்தாங்க அப்போ. இப்போ இவங்களது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ரொம்ப அப்போ உதயாண்ணா இருந்தார், உதயகுமார் சொல்லிட்டு. அப்போ நம்ம ட்ரூப்பில் வயலினும் வாசிப்பார் அவர். மிமிக்ரி அப்போ மிமிக்ரியும் ஜாயின் பண்ணுவார் அவர். ஓகே. அப்போ தான் அந்த ட்ரெயினில் பண்டாட்டே அப்படின்னு அந்த மிமிக்ரிலாம் பண்ணும்போது சில நேரங்களில் நிறைய வாட்டி கேட்டிருப்போம். ஆனால் இன்னொரு வாட்டி கேட்கும்போது அது திடீர்னு ஏதோ சிரிப்பு வரும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ரசிச்சிருக்கேன். அதே மாதிரி எம்ஜிஆர் பாட்டு பாடும்போது இவர் கீழே போய் எம்ஜிஆர் மாதிரி அந்த குழந்தைங்களெல்லாம் தூக்கி வயசானவங்களெல்லாம் கட்டி பிடிச்சி லக்ஷ்மண் அந்த மாதிரிலாம் பண்ணுவார் அப்போ. ஸோ அதெல்லாம் நல்லா அதெல்லாம். ஸோ அவர்கிட்ட நீங்கள் ரசித்த விஷயங்கள் இதுதானா? வேற ஏதாவது இருக்கா இன்ட்ரெஸ்டிங்காக ரசித்த விஷயங்கள்? கச்சேரி இருக்கு, கச்சேரி போது ரொம்ப. அதாவது அதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா, வீட்டுக்குள்ளே வந்தால் தான் நாங்கள் 2 பேர் கணவன் மனைவி. வெளியில் போகும்போது அவர் ஒரு ட்ரூப் ஓனர், நான் ஒரு சிங்கர், அவ்வளோதான். எந்த ஸ்பெஷல் எனக்கும் கிடையாது, எந்த இதுவும் அவருக்கும் கிடையாது. எல்லாருக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கோ அதே தான் எனக்கும். அப்படிதான். அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். இந்த பாட்டு எடுக்கணும், இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு பாட்டு ராஜா சார் பாட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை ஈவினிங் கச்சேரியில் நாங்கள் பாடிடணும். கேசட்டை கொடுத்துருவார், எல்லாருக்கும் கொடுத்துருவார், பாட்டு எடுங்க அப்படின்னுடுவார். அன்றைக்கி நாங்கள் எங்கேயா ஊருக்கு போயிருக்கோம்னா அந்த மண்டபத்துலேயே, அப்போல்லாம் மண்டபம் தான் நம்மளுக்கு பெருசாக கொடுப்பாங்க, அந்த மண்டபத்துலேயே ஒரு ரிஹர்சல் நடக்கும், போய் பாடுவோம். அப்படி ரொம்ப ஒரு வாட்டி மேலே வந்த கோமா வந்தது வந்து எனக்கு காணக்கருவங்கிலே பாட்டு. அப்போ சேது பாட்டு காலையில் வந்துருச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு. அன்றைக்கி கச்சேரியில் போகணும். பெரிய அது ஆக்சுவலாக யார் பண்ணா? கோவை கமலா அம்மா பாடினாங்க. ஓகே. மற்ற பாட்டாவது என்னென்னா மேல் பாடுவாங்க, அதை நம்ம வாங்கி பாடிடுவோம். டூயட்லலாம் ஒரே டியூன் வரும், டியூன் மறந்துட்டா கூட பாடினோடனே நம்ம டக்குனான்னு பாடிடுவோம். பட் காணக்கருவையில் அப்படி இல்லை. அப்போது அது வாய்ஸை ஒரு மாற்றி பாடணும், ஒன்று ரேஞ்சு, ஒன்று டியூன் வந்து எனக்கு கொஞ்சம் ரிஜிஸ்டரே ஆகலை. சாயந்தரம் கச்சேரியில் பாடணுன்றார், பயங்கர டென்ஷன்ச்சா, ஏன்டா நம்ம இவரை கல்யாணம் பண்ணோம், ஏன்டா நம்ம இந்த ட்ரூப்பில் இருக்கோன்ற மாதிரி ஒரு கோவம் எனக்கு.
சரி அப்படி சரி வேறு வழியில் எடுத்து தான் பாடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஹர்சலில் பாடுற டியூன் நிற்க மாட்டேங்குது எனக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரணத்தை சொல்றீங்களா? சரணத்தில் சேட்டையெல்லாம் செய்யறது சின்ன சின்ன பருவம், ஆசையெல்லாம் உங்களுக்கு கல்வியனும் செல்வம் காண கருங்கு அப்படி வருங்களா? எந்த இடத்துல முடிச்சு எந்த இடத்துல எடுக்கிறதுன்னு தெரியல. அப்போ அவ்வளோலாம் மியூசிக் வந்து கேட்டோம்னா நம்ம அதெல்லாம் இல்லையே, பயங்கர டென்ஷன் எனக்கு. அப்புறம் இந்த சாயந்தரம் கச்சேரியில் பாடி முடிக்கிற வரைக்கும் எனக்கு வேர்த்துருச்சு எனக்கு. அவன் அப்போன்னும் போது அவர் மேலே கொஞ்சம் கோவங்கள்லாம் வரும். அதுக்கப்புறம் அப்படி நல்லா பாடினம்மா சூப்பராக இருந்ததுமா சொல்லும்போது அந்த கோவம் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பிளேபேக் சிங்கிங்கில் வரும்போது 97ல் தேவா சாருக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு. அதுக்கப்புறம் பெரிய பிரேக் எனக்கு. நான் 2002ல் மறுபடியும் ரீஎன்ட்ரி. தீனா சாரோட வித்யாசாகர் சார். வித்யாசாகர் சார் என்ன பாட்டு அது? மம்முட்டி சார் மூவி அது, கார்மேகம். ஓகே. மம்முட்டி அபிராமி அவங்க நடித்தது. இதுவும் வந்து எனக்கு ஒரு இதுவாக தான் வந்தது அந்த வாய்ப்பும். பஸ்ஸில் நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். அப்போ வித்யாசாகர் சார் இதுலேருந்து ஃபோன் வந்தது, மாதிரி காலைல ரெக்கார்டிங் இருக்குது அவங்க சொன்னேன். நான் எதுவும் விளையாட்டாக சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் ரூமுக்கு போனதுக்கப்புறம் சாரே ஃபோனில் வந்தார், லைனில் வந்தார். சாரே அம்மா நீங்கள் வந்து என்ன ரேஞ்ச் வரைக்கும் பாடுவீங்க அப்படின்னா, நான் கேபிசி அம்மா பாட்டு தான் பாடி காமிச்சேன். ஓ இவ்வளோ ரேஞ்ச் பாடுவீங்களா, சரி ஓகே நீங்கள் காலையில் ரெக்கார்டிங் வந்துடுங்க அப்படின்னாரு. அப்போனால் பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு, லிரிக்கெல்லாம் எழுதிட்டேன். அப்போ பெரிய அதான் அந்த ரெக்கார்டிங் அனுபவமும் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. எப்படி இந்த ரெக்கார்டிங் நடக்கும், ஒரே கண்டினியூஸாக பாடணுமா, எப்படி பாடணும், அந்த அனுபவம் எதுவுமே நமக்கு கிடையாது. ஒரே ஸ்ட்ரெச்சில் இருக்குமா இல்லையாங்கிறது அதெல்லாம் தெரியாது நமக்கு. ஏன்னா தேவா சார்கிட்ட நான் பாடும்போது அண்ணா கிருஷ்ணராஜ் நான் சொல்லி கொடுத்தாரு. அப்போ மாத்தங்கின்னு ஒரு சிங்கர் இருந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டா இல்லை அதுக்கப்புறம் பாடுறாங்களான்னு தெரியல, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் கைட் பண்ணாங்க எனக்கு, மைக் முன்னாடி பண்ணி இல்லைங்க அப்படின்னு இல்லைங்க, அதெல்லாம் கைட் பண்ணாங்க எனக்கு. வித்யாசாகர் சார்கிட்ட பாடும்போது கொஞ்சம் டெக்னாலஜி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அப்போ 5 வருஷத்தில். அப்போ பார்த்தா ஏதோ கோடாக இருக்குது, டிவி மாதிரி இருக்குது, அதில் கோடாக போகுது, நம்மள எப்படியோ அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்திலே உட்காந்து, சரிம்மா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரமாக வாங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க என்ன. காலையில் நான் போகிறேன், பாட்டெல்லாம் எழுதிட்டேன், பாட்டு சொல்லி கொடுக்குறாரு, பாடி காட்டுறேன், ஓகே வந்துட்டு. அப்புறம் அப்படியே யோசனை, ஒருவேளை நம்ம வாய்ஸ் பிடிக்கல போல இருக்குது, அதான் சும்மா சொல்லி அனுப்பிச்சிட்டார் போல இருக்குது. அப்புறம் சாயந்தரம் மறுபடியும் கால் வந்தது, அப்போ போனேன் பாடினேன். அது வந்து ரொம்ப நல்ல சரியான பாட்டு. ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் சிங்காரியா நாம் போறந்தேன், காவேரி பட்டணத்தில் கச்சிதமா நான் வளர்ந்தேன், பன்ரொட்டி பூக்கடையில் பாவாடையில் நான் தீரிஞ்சேன். சரியான ஹை பிச் அதுவும் பாண்டேன். ஆனால் எனக்கு என்ன ஆகுன்னா, சார் வந்து அப்படி என்ஜாய் பண்ணார். அங்கே நான் பாட சூப்பர்மா எங்கம்மா இருந்த நீ இவ்வளோ நாளா, பயங்கரமா ஓகேம்மா சூப்பர்மா தான் கச்சேரி கூட்டு போயிட்டு இருந்தாரு. அந்த வாய்ப்பு வந்து அப்பாவால் வந்தது எனக்கு, மாணிக்க விநாயகம் அப்பாவால் வந்தது. அவர் வந்து ஏதாவது ஒரு புது வாய்ஸ் இருந்தால் சொல்லுங்களேன், கச்சேரியில் யாராவது பாடுறவங்க இருக்கும்போது அப்பா வந்து அப்போ எங்களோட சிங்கப்பூர் வந்திருந்தார், லக்ஷ்மண் ஸ்ருதியோட ஒரு சிங்கப்பூர் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அப்போ வந்து ஆக்சுவலாக பட்டிக்காடா பட்டணமான்னு ஒரு நிகழ்ச்சிக்கு. ஓகே இல்லை மாணிக்க விநாயகம் சார் பாடினதுல பயங்கர வந்து இது தில்லெல்லாம் ஹிட். அப்போ வந்து தில் தூள் வந்துச்சான்னு தெரியல, தில் ஹிட் அப்போ வருது. கண்ணுக்குள்ள கெளுத்தி வந்து பயங்கர ஹிட் அப்போ. ஆமா அதான் கேக்குறேன், 2000க்கு அப்புறம் அது. ஆமா அப்போ வந்து அது ஹிட் ஆயிடுச்சு. அவர் வந்து கண்டினியூஸா பாடிட்டு இருக்காரு, நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொன்னோடனே அவருக்கு டக்குன்னு அப்பாவுக்கு என்னோட இது வந்து, இல்லை நான் ஊருக்கு போனேன், லக்ஷ்மணோட ஒய்ஃப் ஒன்று பாடிச்சு, நல்லா பாடிச்சு, நல்ல ரேஞ்ச் எல்லாம் பாடிச்சு. அப்போ வந்து இந்த தந்தநாதினம்லாம் பாடுறேன் நான். நாங்கள் அப்போ அதை மைண்டில் வச்சுட்டு என்ன இவர்கிட்ட சொன்ன உடனே என்னை கூப்பிட்டாங்க. ஸோ அதுதான் என்னோட ரீஎன்ட்ரியில் ஃபர்ஸ்ட் சாங் எனக்கு. அதுக்கப்புறம் சாருக்கு வந்து நிறைய பாட்டு எனக்கு கொடுத்தாரு. அன்பே சிவம், அதுக்கப்புறம் தென்றல், வர்ணஜாலம், பார்த்திபன் கனவு, இதெல்லாம் அப்புறம் கண்டினியூஸாக அவருக்கு நிறைய பாடினேன். அதுக்கப்புறமா 7வது சாங் மன்மதராசா எனக்கு. ஓகே. பார்த்திபன் கனவு சாங் கேட்டுட்டு தினா நான் வந்து என்ன பாட்டு பார்த்திபன் என்ன பாட்டு, வாடி மச்சினியே ஒரு சிட தேடி மச்சினியே குனிஞ்சா நிமிந்தா மன பூத்தி இருக்குது அணைச்சு கொள்ளடியே, அந்த பாட்டு கேட்டு பயங்கரமா ஓடிச்சது அந்த பாட்டு. ஆமா அப்பதான் வந்து சொன்னாங்க சிங்கப்பூர்ல பயங்கர ஹிட் இந்த பாட்டு, பப்ல எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து தினா நான் வந்து மன்மதராசா கூப்பிடுறாரு என்ன. ஓகே. சரி, இந்த மன்மதராசாக்கு முன்னாடி வித்யாசாகர் படம், இப்போ இந்த பாட்டு சொன்னீங்க பார்த்திபன், வேற எந்த இசையமைப்பாளரோட இல்ல அதுக்கு முன்னாடி வேற யாருக்கு நான் பண்ணல. ஸோ வித்யாசாகர் பாட்டுக்கு அப்புறம் இந்த பாட்டு ஏதோ ஒரு சின்ன படம், ராயல் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு படம், நம்ம இங்கே குடம்பாக்கத்தில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அது நம்மளுக்கு யாரோ ஒரு புது சின்ன மியூசிக் டைரக்டர், அவர் யாரோ
அவருக்கு வந்து அது ஒரு சின்ன பிட்டு தான் அதுவும். அது போய் பாடினேன் நான் அது. அது படம் வந்துச்சா என்னன்னு கூட தெரியல எனக்கு. அதை நான் இது பண்ணவே இல்லை. நம்ம எங்கே சினிமாலெல்லாம் பெருசாக பாட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைம் நான். ஓகே. அப்போது அண்ணா கூப்பிடுறாரு, தினா அண்ணா கூப்பிட்றாரு என்ன, மன்மதராசான்னு ஒரு பாட்டு சங்கர் மகாதேவன் சாரோட பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த பாட்டு பாடுறேன். அந்த பாட்டு வந்து ஒரு பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சுல்ல அது. ஆமாம், அது ஒரு ஆக்சுவலாக அந்த டைமுக்கு ஒரு ட்ரெண்ட் செட் மாதிரியே இருந்தது. அது ஒரு பயங்கர பீக்கு. அது தனுஷ் சார் வந்த புதுசு. ஆமாம், அவருக்கு 2வது 3வது படம் அது. அவர் வந்து திருடா திருடி. ஆமாம், 2வது 3வது படம் திருடா திருடி. ஸோ திருடா திருடியில் வந்து அந்த பாட்டு வர்ற, அதாவது என்னன்னா அந்த பாட்டு ஸ்க்ரீனில் வர்றதுக்கு ஒன்ஸ் மோர்லாம் கேட்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி டைம் அது இல்லை. ஸோ அந்த பாட்டு வந்து பாடுறப்ப எப்படி இருந்தது தினா சார்? ஆனால் தினா அவங்களுடைய அப்பா தான் உங்களுடைய குரு. ஆமாம், தினான்னா வந்து எனக்கு அப்போ பெரிய அறிமுகமே கிடையாது. அவங்க வீட்லேயே நான் வந்து வீட்டுக்கு தான் போய் கிளாஸ் கற்றுப்பேன் அப்பா கிட்ட, அவங்க ஃபாதர் கிட்ட. அப்போ பரணின்னா ஹரினாலாம் வந்து நான் இருந்த இசைக்குழுல இருந்தாங்க. அவங்க கீபோர்ட் பிளேயர்ஸ் அவங்க 2 பேருமே. பரணின்னாவோட தம்பி ஹரி, இவங்க 2 பேருக்கும் பெரியவர் தான் தினாண்ணா. அப்போ தினாண்ணா வந்து வீணை வாசிப்பார். அப்போ அந்த வீணெல்லாம் இருக்கும் அந்த வீட்டில். நான் தினாண்ணாவை அவ்வளோவா பார்க்கவே மாட்டேன். அப்போது அங்கே வீட்டில் பார்ப்பார், பரணினாலாம் இருப்பாங்க, எல்லாம் பார்த்துட்டு. இங்கே போகும்போது நான் தினாண்ணாட்ட சொல்கிறேன், அண்ணா அப்பா தான் என்னோட குரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ ஆமாம்மா அப்படியாம்மா அப்படின்னு. அப்படி தான் எனக்கும் தினாண்ணா. ஓகே. என்னை முன்னாடியே தெரியும் அப்படிலாம் எதுவுமே இல்லை அவருக்கும். நான் போய் தான் அங்கே அறிமுகப்படுத்திக்கிறேன் என்ன. அப்போது இந்த பாட்டு ஆக்சுவலாக எனக்காக வேறு பாட்டு தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் வேறு பாட்டு பாடுறதா இருந்தது. திருடா திருடியில் அப்பாவோட வண்டார் குழலி பாடுறதா இருந்தது. வண்டார் குழலி வந்து அப்பாவும் ஸ்ரீலேகா பார்த்தசாரியும் பாடிட்டாங்கன்னு நினைக்கிறது. ஆமாம். அப்போது எனக்கு இந்த பாட்டு மாற்றிட்டாங்க, மன்மதராசா எனக்கு வந்துருச்சு. அப்போது அண்ணா வந்து டியூன்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்போ வந்து அண்ணா ட்ராக் பாடியிருந்தார். தினாண்ணா தான் அது ட்ராக் பாடியிருந்தார் அப்போது அந்த பாட்டுக்கு. அப்போ அந்த பாட்டு கேட்டுட்டு, அம்மா இந்த சங்கர் மகாதேவன் சார் பாட போகிறாரு, நீங்கள் பாடிடுறீங்களா இல்லை அவர் பாடுறோம்? இல்லை சார், அவர் பாடிட்டு அதுக்கப்புறம் நான் பாடுறேன். ஏன்னா அப்போ நம்ம அது கேட்டு நம்ம ஒரு ஐடியாவாக பாடலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் பிளானே கிடையாது. எனக்குள்ள திடீர்னு நம்மளுக்காக தோணும் இல்லைங்களா, சங்கர் மகாதேவன் சார் பெரிய சிங்கர், நம்ம வாய்ஸை கேட்டு வேணான்ட்டார்னா அவர் பாடிட்டதுக்கப்புறம் நம்ம பண்ணால் சேஃபு அப்படின்ட்டு அப்புறம் அவர் பாடிட்டார். அதுக்கப்புறம் என்னை கூப்பிடுறாங்க, நான் போய் பாடினேன். அதுவும் இப்படி தான் பாடணும், இப்படி தான் இந்த குரலை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு எந்த ஐடியாவுமே கிடையாது, பிளானிங்கே கிடையாது. எனக்காக கொடுத்தாங்க, எனக்காக என் ஸ்டைலில் நான் பாடினது, அவ்வளோதான். இல்லை, இந்த பாட்டில் என்னன்னா, நீ இப்போ சொல்லும் போது தான் நான் யோசிக்கிறேன், சங்கர் மகாதேவன் அவர்கள் பாடினதும் அதே தான். வச்சியே என்னன்னா ஃபீமேல் வாய்ஸில் வரும்போது, இப்போ அது மாதிரி அதுக்கு ஈக்குவலாக பாடணும்போது இன்னும் வேற ஒரு ரேஞ்சு போயிடுச்சு. அது கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார், ஒருவேளை நம்ம இன்னும் நிறைய ரேஞ்சில் நம்ம இன்னும் அந்த ரேஞ்சில் ஜாஸ்தியாக பாடணுமோ அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி. அதாவது என்னன்னா அதாவது இதோட இம்ப்ரோவைசேஷன் மாதிரி இன்னும் ஒரு லெவலுக்கு போயிடுச்சு அது அந்த பாட்டு. அதனால தான் அந்த பாட்டு அது கொஞ்சம் அமைஞ்சிருச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக அதுதான் பிளானான்னு தெரியல, பட்டு அந்த பாட்டு அமைஞ்சது, அதுக்கு அந்த லொக்கேஷன், அவங்க டான்ஸு, அந்த காஸ்டியூமு எல்லாமே அமைஞ்ச வந்த ஒரு பாட்டு அது. அதனால அந்த நேரத்தில் அது வந்து ஒரு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூ சாங் தான் மன்மதராசா. அது வந்து ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் பாட்டு ரிலீஸ்